Dear students, a warm welcome to our coding theory class. Students, today we are going to begin chapter 3, section 3.1. Chapter 3 is perfect and related codes. Section 3.1 is some bounds for codes. கோட்ஸுக்கு பவுண்ட்ஸ் லோயர் பவுண்டு அப்பர் பவுண்டு எல்லாம் தெரியும் இல்லையா, அதே மாதிரி கொஞ்சம் பவுண்ட்ஸு we are going to calculate in this section 3.1. So here there is one notation NCT. Already you know the notation NCT. If you write like this, this is the number of ways of choosing T objects from a total of n objects. மொத்தமா n objects இருக்கு, அதுல இருந்து t objects t number of objects எடுக்கக்கூடிய number of ways, இதுதான் NCT. But here in our coding theory we are writing this in a somewhat different manner. NCT means number of words of length n and weight t. Let me write. This is number of words of length n. முதல்ல உள்ளது length n, அது உங்களுக்கு தெரியும், and weight t. number of words of எத்தனை words இருக்கு, number of words of length n. ஒரு வேர்ட்ல உள்ள எத்தனை டிஜிட்ஸ் இருக்கோ அதான் length. weight என்னது, ஒவ்வொரு வேர்ட்லயும் எவ்வளவு number of ones இருக்கு, 3 number of ones இருந்துச்சுன்னா weight t is equal to 3, அது நமக்கு தெரியும். So this is NCT means number of words of length n and weight t. So this is the basic notation here. And first of all there is one theorem 3.1.1. So number of words of length n and of distance at most t from b is given by, I am writing the statement. So proof also I have given. Number of words of length n at a distance t from a word b. It is, the formula is NC0 plus NC1 plus NC2 plus etc. plus NC. இதான் formula, right? So number of words of length n at a distance t from b, ஒரு particular wordல இருந்து அதுக்கு distance, இதான் formula. So proof நான் ஏற்கனவே நோட்ஸ்ல கொடுத்திருக்கேன், அதை பார்த்து நீங்க படிச்சுக்கோங்க. So இந்த நோட்டேஷனை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக I am giving one example, right? So இந்த நோட்டேஷன் எப்படி நமக்கு ஃபெமிலியரா வருது அப்படின்னு பார்க்கிறதுக்காக I am considering KQ. You know KQ. KQ உள்ள வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, words of length 3. எவ்வளவு நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கும், 2 cube 8 வேர்ட்ஸ் இருக்கு. 0 0 0 0 0 1 1 0 0 1 1 1 1 1 0 0 1 1 0 1 0 1 2 3 4 5 6 7 and 1 more. 0 1 0 1 1 0 0 1 1 1 0 0 0 1 0 1 not. Okay? 4 1 2 3 4 5 6 7 8 words. K cube ஓட words. அப்ப length என்ன எவ்வளவு, length n is equal to 3. I am taking the distance t as t2, right? And I am taking one particular word. ஏதோ ஒரு வேர்டை நீங்க எடுத்துக்கோங்க, நான் ஒரு வேர்டை எடுக்கிறேன். b is equal to 1 1 1, right? So ஒரு வேர்டை எடுத்தாச்சு. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், number of words of length 3 at a distance 2 from the particular word b, right? So இதை கண்டுபிடிக்கணும். ஃபார்முலாவில் போட்டு நீங்கள் ஈஸியாக செய்திடலாம், சரியா? n-க்கு வேல்யூ கொடுத்துருக்குறேன், t-க்கு வேல்யூ கொடுத்துருக்குறேன், வேர்டு b தெரியும், நம்ம கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, அது அப்படியே இருக்கட்டும். ஃபார்முலா இல்லாமல் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணுறதுக்கு ஸோ அந்த எல்லா வேர்ட்ஸுக்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். dr 0 0 0 வித் அவர் பர்டிகுலர் வேர்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளவு, டிஸ்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணி நீங்கள் இருக்கிற பிளேஸில் டிஃபர் ஆகுதோ அதுதான் டிஸ்டன்ஸ். dr 0 0 1 இதில் எத்தனை பிளேஸில் டிஃபர் ஆகுது, 2 places. Then dr 1 0 0 how many places differ ஆகுது, 2 places.
then d of அடுத்ததும் கால்குலேட் பண்ணனும் எவ்வளவு பிளேसेसல டிஃபர் ஆகுது 0 நம்பர் ஆஃப் பிளேसेसல டிஃபர் ஓகே சோ இதே மாதிரி எல்லாத்துக்கும் நீங்க கால்குலேட் பண்ணிட்டு எந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் எடுக்கணும் நமக்கு டிஸ்டன்ஸ் அட்மோஸ்ட் t ரைட் சோ டிஸ்டன்ஸ் வெறும் t இல்ல இதுல அட்மோஸ்ட் t சோ அப்ப நீங்க t க்கு எதெல்லாம் வேல்யூ எடுக்கணும் t க்கு 0 எடுக்கணும் 1 எடுக்கணும் 2 அட்மோஸ்ட் 2 அப்ப 0 உள்ளத கன்சிடர் பண்ணனும் 1 உள்ளத கன்சிடர் பண்ணனும் 2 உள்ளத கன்சிடர் பண்ணனும் அப்ப இங்க நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா that 2 உள்ளத எடுக்கணும் 0 உள்ளத எடுக்கணும் 2 உள்ளத எடுக்கணும் இங்க கீழ 1 உள்ளத வரும் அப்ப இதுல டோட்டல் நம்பர் ஆஃப் அந்த இத சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடியது நமக்கு எத்தனை வரும்னா 7 நீங்க அத கால்குலேட் பண்ணி பாருங்க அந்த k கியூபோட எல்லா வேர்ட்ஸ்க்கும் இந்த பர்టిక్యులர் வேர்ட் வச்சு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு டிஸ்டன்ஸ் 0 எடுக்கணும் டிஸ்டன்ஸ் 1 எடுக்கணும் டிஸ்டன்ஸ் 2 எடுக்கணும் அதுக்கு மேல எடுக்கக்கூடாது மோஸ்ட் 2 அப்ப எத்தனை எண்ணம் அதுல இருக்குன்னு பாருங்க 7 அடுத்து ஃபார்முலாவில போட்டு கால்குலேட் பண்ணுங்க அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் 7 ரைட் சோ இந்த சேம் வே you can do for k square சோ அதுக்கு கூட பண்ணலாம் then எக்சர்சைஸ்ல ஒன்னு கொடுத்திருக்காங்க அது k பவர் 5 நான் இப்ப k கியூப்க்கு எப்படி செய்ய சொல்லி கொடுத்தனோ அதே மாதிரி நீங்க k பவர் 5 க்கு பண்ணுங்க சோ டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுங்க ஃபார்முலாவில போட்டு கால்குலேட் பண்ணுங்க ரெண்டு கரெக்ட்டா இருக்கான்னு வந்து செக் பண்ணுங்க ஓகே then there is another bound Hamming bounds so அந்த ஸ்டேட்மென்ட்ட மட்டும் நீங்க படிச்சுக்கோங்க proof வந்து பின்னாடி டைம் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன் Hamming bounds this Hamming bound is an upper bound அந்த bound இன்னொரு lower bound வேற இருக்கு அது இருக்கட்டும் Hamming bound வந்து என்னது நமக்கு upper bound okay then let us see example 3.1.4 compute an upper bound for a linear code C of dimension k length n is equal to 6 distance d is equal to 3 so Hamming bound calculate பண்ண சொல்லிருக்காங்க அதுக்கான values எல்லாம் நமக்கு கொடுத்திருக்காங்க so let us calculate Hamming bounds h a m nya I h Hamming bounds okay so I am writing Hamming bound modulus of c less than or equal to 2 power n divided by nc0 plus nc1 etc. up to nct nc2 so this is Hamming bounds இத கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க given n is equal to 6 d is equal to 3 dimension k ன்னு வச்சிருக்காங்க வேற டைமென்ஷன் கொடுக்கும் ரைட் சோ நம்ம இந்த ஃபார்முலாவில போட்டு கால்குலேட் பண்றது நமக்கு என்னெல்லாம் வேணும்னு பாருங்க n தெரியும் we need t க்கு இந்த d க்கு ஒரு வேல்யூ கொடுத்திருக்காங்க d is equal to 2t plus 1 ரைட் சோ அத நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணி t க்கு வேல்யூவை இங்க கண்டுபிடிச்சேன் 3 is equal to 2t plus 1 அப்ப 2t is equal to 3 minus 1 that is 2 so t is equal to என்ன தெரியும் t தெரியும் வேல்யூ கால்குலேட் பண்ணலாமா கால்குலேட் பண்ணும்போது சோ நீங்க எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணி கால்குலேட் பண்ணனும் நான் ஆன்சர் மட்டும் எழுதுறேன் modulus of c less than or equal to 9.14 etc. அப்படிங்க ரைட் then what about modulus of c c the linear code c has how many number of code words so we have studied that in theorem 2.3.30 அதுல modulus of c க்கு total number of code words எவ்வளவு 2 power k code words இருக்கு c ல code word c has 2 power k code words அப்ப modulus of c value எப்பவும் 2 power ஆட் தான் இருக்கும் ஒன்னு 2 power 1 இல்லனா 2 power 2 2 power 3 2 power 4 2 power 5 2 power 6 etc. எப்படியா இருந்தாலும் 2 க்கு பவர் ஆகும் இங்க நமக்கு என்ன வந்திருக்கு பாருங்க modulus of c value 9 point something right less than or equal to 9 point something அப்ப equal to 9.14 ஆ இருக்கலாம் இல்லனா அத விட சின்னதா இருக்கலாம் இதுக்கு மேல போக முடியாது அப்ப equal to 9.14 நீங்க போட முடியுமா அத 2 cube 2 க்கு பவரா நீங்க எழுத முடியுமா எழுத முடியாது அப்ப modulus of c எது வரதுக்கு நமக்கு சான்ஸ் உண்டு less than or equal to 8 because 8 is equal to 2 modulus of c வேல்யூ நீங்க 2 க்கு பவரா மட்டும் தான் எழுத முடியும் நமக்கு இந்த வேல்யூ வந்து 9 பாயிண்ட் வரைக்கும் நீங்க எழுதிக்கணும் அப்ப 2 power 4 போட முடியுமா 2 power 4 போட்டீங்கன்னா 16 வராது அப்ப 9 க்கு கீழ உள்ள நம்பர் அப்ப நெக்ஸ்ட் வரக்கூடிய
எது 2க்கு பவர் எடுக்கணும்னா 2 cube that is 8. So modulus of c less than or equal to 8. So அதிலே இருந்து நம்ம 2 power k ன்னு தான் சொல்லுவோம் modulus of c க்கு வேல்யூ. So we can say k less than or equal to 3. So இதெல்லாம் நம்ம So we have calculated the Hamming bound. Hamming bound அது என்ன bound னு சொல்லுவோம் upper bound. Okay. Then exercise 3.1.5. So இப்போ நம்ம செய்த எக்ஸாம்பிளே மாதிரி தான் நம்ம செய்யணும். Then next exercise 3.1.4. Verify Hamming bound for the linear code with a given generator matrix. Generator matrix கொடுத்திருக்காங்க. நம்ம Hamming bound செக் பண்ணணும். அப்போ நமக்கு கோட் வேணும். அப்படிதான் ஜெனரேட்டர் மேட்ரிக்ஸோட ரோஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பேசிஸை ஃபார்ம் பண்ணும். அந்த பேசிஸை எஸ்ன்னு எடுங்க. அதுலேருந்து லீனியர் ஸ்பேன் ஆஃப் எஸ் கண்டுபிடிக்கலாமா? 0 வேர்ட், எஸ்ஸில் உள்ள எல்லா வேர்ட்ஸும் சம் ஆஃப் 2 வேர்ட்ஸ், சம் ஆஃப் 3 வேர்ட்ஸ் அப்படி ஆட் பண்ணி எல்லாத்தையும் எடுக்கலாம். தட் இஸ் அவர் கோடு சி. அப்போ கோடை கண்டுபிடிச்சாச்சுன்னா இப்போ நம்ம செய்த மாதிரி செய்யலாம். அதில் மாடலஸ் ஆஃப் சி வேல்யூ அதுலேருந்து நமக்கு கிடைக்கும். தென் டிஸ்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? கோடுக்கு டிஸ்டன்ஸ் லெங்த் என்ன எழுதிக்கலாம்? லெங்த் என்னது? அந்த வேர்டில் உள்ள நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் அதை எழுதிக்கலாம். how will you calculate a distance? டிஸ்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? மினிமம் வெயிட் ஆஃப் எனி நான் ஜீரோ கோடு வேர்ட் இந்த கோட். நம்ம இப்போ கோடு கண்டுபிடிச்சாச்சு. அந்த கோடில் இருக்கக்கூடிய 0 வேர்டை விட்டுறணும். மீதி உள்ள நான் ஜீரோ வேர்டுக்கெல்லாம் வெயிட்டை கண்டுபிடிங்க. அதில் உள்ள மினிமம் வெயிட் எடுங்க. தட் வில் பி அவர் டிஸ்டன்ஸ் டி. டி தெரிஞ்சாச்சுன்னா டி கண்டுபிடிச்சிடலாம். தென் we can calculate the Hamming bound. ஓகே. அப்போ ஜெனரேட்டர் மேட்ரிக்ஸ் கொடுத்துருந்தாலும் நம்ம Hamming bound calculate பண்ணிக்கலாம். So similarly there are 3 parts A, B, C. I have done one of the parts. B part நான் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதே மாதிரி A part C பார்ட்டையும் கூட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸோ இது வரைக்கும் அப்பர் பவுண்டு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் we are going to see one singleton bound. So next upper bound is called singleton bound. ஒரு upper bound என்னது? Hamming bound. அடுத்த upper bound வந்து singleton bound. I am writing the singleton bound. ரெண்டுமே என்னது? upper bound. Hamming bound is an upper bound. Singleton bound is also an upper bound. Singleton bound. Singleton bound is also an upper bound. The bound is for any n, k, n, k, d linear code. For any n, k, d linear code, d minus 1 less than or equal to n minus k. Right? So இந்த மாதிரி ஃபார்முலா உங்களுக்கு பிராக்கெட்ல எப்படி பாராமீட்டர்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா first parameter refers to n, length of the code, adana length of the code. Second parameter refers to dimension of the code. Third parameter refers to distance of the code. இத மாத்திரக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நம்பர் வேணா கொடுத்துருப்பாங்க 6, 8, 5 அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா parameters என்னது? n is equal to 6, k is equal to 8, d is equal to 5. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கணும். ஸோ இது ஒரு கோட், இதுவும் அப்பர் பவுண்ட். இந்த அப்பர் பவுண்ட் அது ஃபார்ம் ப்ரூஃப் எல்லாம் நான் நீட்டாக நோட்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்து படிச்சுக்கோங்க. தென் ஒன் நோட், சிங்கிள்டன் பவுண்ட் இஸ் மச் வீக்கர் தேன் த ஹேமிங் பவுண்ட். ரெண்டுமே அப்பர் பவுண்டு தான். ஹேமிங் பவுண்டும் சிங்கிள்டன் பவுண்டும் அப்பர் பவுண்டு. அப்போ அதில் வந்து இந்த சிங்கிள்டன் பவுண்டு வந்து ரொம்ப வீக்கராக இருக்கும். ஸோ அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். சிங்கிள்டன் பவுண்டு வச்சு கால்குலேட் பண்ணும்போது கேக்க வேல்யூ வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 11. ஹேமிங் பவுண்டை வச்சு கால்குலேட் பண்ணும்போது கேக்க வேல்யூ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 9. ஸோ அப்போ இந்த லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 9 தான் கொஞ்சமாவது ஆக்குரேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அப்போ சிங்கிள்டன் பவுண்ட் இஸ் மச் வீக்கர் தேன் த ஹேமிங் பவுண்ட். 1 மார்க் கொஸ்டின் இதெல்லாம் கேட்போம். Next, another one definition for MDS, maximum distance separable. MDS, maximum distance separable. MDS, so problem MDS அப்படினா வந்துருக்கும் maximum distance separable. So one code is said to be maximum distance separable if d is equal to n minus k plus 1.
ஸோ இந்த மாதிரி வேல்யூ இருந்துச்சுன்னா the code is said to be MDS, maximum distance separable. Okay. So following this, there is one theorem. I have given the proof for that theorem. You can study it. Next one is one theorem and one corollary. Gilbert-Varshamow bound. Gilbert-Varshamow bound, that is lower bound. இது வரைக்கும் upper bound பார்த்தோம். Next this is lower bound. அதில் ஒரு corollary இருக்கு. ஸோ அதுவும் நமக்கு அந்த bound தான். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்தோம். டைம் இருந்துச்சுன்னா தியரத்தை எல்லாம் ப்ரூஃப். எக்ஸாம்பிள் 3.1.5. Thus there exists a linear code of length 9, dimension k is equal to 2, distance d is equal to 5. So length 9, length n is equal to 9, dimension k is equal to 2, distance d is equal to 5. So இந்த மாதிரி ஒரு கோடு எக்ஸிஸ்ட் ஆகுமா? இதை வந்து பாராமீட்டர் காட்டி கொடுத்துருப்பாங்க. என்ன எப்படி வரும்? 9, 2, 5 இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு கோடு எக்ஸிஸ்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டுருக்கேன். ஸோ அப்போ அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, ஸோ வேல்யூஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. Gilbert-Varshamow bound அப்படின்ற ஒரு பவுண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணணும். சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு மட்டும் பார்க்கணும், வேறு ஒன்றும் நீங்கள் பார்க்கணும். ஓகே. ஸோ அந்த பவுண்டு ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ n-1 C0 plus n-1 C1 plus etc plus n-1 d-2. dக்கு வேல்யூ நமக்கு தெரியும். less than 2 power n-k. லெஃப்ட் ஹேண்ட் சைடை கால்குலேட் பண்ணுங்க, ரைட் ஹேண்ட் சைடை கால்குலேட் பண்ணுங்க. சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பாருங்க. அந்த இன்இக்வாலிட்டி சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு சொன்னால் கோட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். இன்இக்வாலிட்டி சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா நீங்கள் என்ன சொல்லணும்? கோட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஸோ இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. Gilbert-Varshamow bound அந்த ஃபார்முலாவை அப்படியே எடுத்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு தனியாக கால்குலேட் பண்ணுங்க, ரைட் ஹேண்ட் சைடு கால்குலேட் பண்ணுங்க. இன்இக்வாலிட்டி சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா கோட் எக்ஸிஸ்ட், அதர்வைஸ் கோட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு கன்க்ளூஷன் இருக்கு. தென் எக்ஸசைஸ் 3.1.20 இதே மாதிரி தான் இந்த எக்ஸாம்பிள் மாதிரி செய்யணும். தென் எக்ஸாம்பிள் 3.1.16. What is a lower and upper bound on the size or dimension k of a code with n is equal to 9 and d is equal to 5? k கொடுக்கல, n க்கு 9 கொடுத்துருக்காங்க, d க்கு 5 கொடுத்துருக்காங்க. லோயர் பவுண்டு அப்பர் பவுண்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ரைட். ஸோ அதுக்கான மெத்தடை நான் கிளியராக சொல்லி கொடுக்குறேன். லோயர் பவுண்டு கால்குலேட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ Gilbert-Varshamow பவுண்டு இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு கராலரி இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். லோயர் பவுண்டு கால்குலேட் பண்ணுறதுக்கு Gilbert-Varshamow பவுண்டுக்கு கீழே there is one corollary. You use that formula for calculating lower bounds. அப்போ modulus of c இந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்துக்கு, so if you want I write, so you must use that corollary. Gilbert அதான் lower bound, right? So lower bound கண்டுபிடிக்கணும், upper bound கண்டுபிடிக்கணும். lower boundக்காக நீங்கள் என்ன செய்யணும்னா, Gilbert-Varshamow பவுண்டுக்கு கீழே ஒரு கராலரி இருக்கும், அந்த கராலரியை ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துக்கணும். That is modulus of c greater than or equal to 2 power n-1 divided by n-1 c0 plus n-1 c1 plus n-1 c2 plus etc plus n-1 d-2. d-2 calculate பண்ணிடலாம். ஓகே. ஸோ அப்போ இப்படி செய்யும்போது உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். தட் இஸ் modulus of c greater than or equal to 4. 4 என்னது? சரி. தென் அப்பர் பவுண்டு கண்டுபிடிக்கிறதுக்காக யூ யூஸ் ஹேமிங் பவுண்ட். அப்பர் பவுண்டுக்கு நீங்கள் எதை யூஸ் பண்ணணும்? ஹேமிங் பவுண்டை யூஸ் பண்ணணும். ஃபார் அப்பர் பவுண்ட் யூ யூஸ் ஹேமிங் பவுண்ட். That is, so ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், modulus of c less than or equal to 2 power n divided by nc0 plus nc1 plus etc plus nct. t க்கு வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? d ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க, d ல இருந்து நீங்கள் t கண்டுபிடிக்கணும். எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? d is equal to 2t plus 1. ஸோ அதில் இருந்து t க்கு வேல்யூ கால்குலேட் பண்ணுங்க. ஓகே. t
சியை கால்குலேட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணியாச்சுன்னா யூ வில் ஹேவ் ஸோ இதில் இருந்து மாடுலஸ் ஆஃப் சி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 11.13 சரியா மாடுலஸ் ஆஃப் சி 2 க்கு பவரா தான் வர முடியும் அப்ப 11 11 க்கு கீழ உள்ள ஏதோ ஒரு 2 க்கு பவர் அப்ப எதுதான் வரதுக்கு வாய்ப்பு உண்டு நமக்கு மாடுலஸ் ஆஃப் சி less than or equal to 2 power 3 that is equal to 8 right 2 power 3 தான் எழுத முடியும் 2 power 4 வருமா வர சோ அப்ப ரெண்டையும் கம்பைன் பண்ணுங்க சோ இப்போ நம்ம செய்தது ரெண்டையும் ஒரு லோயர் பவுண்ட் ஒரு அப்பர் பவுண்ட் ரெண்டையும் நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம் ரெண்டையும் எழுதிட்டு நீங்க கன்க்ளூஷன் எழுதிட்டா 4 less than or equal to modulus of C less than or equal to 8. Okay. So, அதில் நீங்கள் கன்க்ளூஷன் எழுதும்போது a linear code with parameters 9, k கொடுக்கல distance கொடுத்துருக்காங்க a linear code with parameters 9, k, 5 exist with 4 code words exist இதுக்கு எழுதுங்க right so இதுக்கு எழுதுங்க 4 code words exist ஆகும் அடுத்தது not exist right so இதே மாதிரி a linear code with parameters this much with 8 code words does not exist with 8 code words no linear code exists இல்லனா 8 code words does not exist right so இது மட்டும் மனசுல வச்சுக்கோங்க ஸோ அப்போ அந்த நம்ம லோயர் பவுண்டும் அப்பர் பவுண்டும் கண்டுபிடிச்சு அந்த இனிக்வாலிட்டியை கரெக்டாக எழுதிட்டு இந்த பக்கம் ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடியது எக்ஸிஸ்ட்னு சொல்லுவோம் வித் 4 கோட் வேர்ட்ஸ் எக்ஸிஸ்ட் ரைட் சைடில் உள்ள கோட் வேர்ட்ஸை போட்டு டஸ் நாட் எக்ஸிஸ்ட் போட்டு அவ்வளோ ஸோ இதே மாதிரி எக்ஸசைஸில் உள்ள ப்ராப்ளம்ஸ் எக்ஸாம்பிள் 3.1.7 எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுங்கள் ஸோ இதில் அந்த எக்ஸசைஸில் ஃபைனலாக கொஞ்சம் நல்லா இருக்குது ப்ராப்ளம்ஸ் தியரம் மாதிரி இருக்குது ஸோ பின்னாடி டைம் இருந்துச்சுன்னா we can do all those things okay that's all for today's class thank you students